ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். தமிழக போக்குவரத்து துறையில தான் வந்து பாருங்க, மொத்தமா ஒரு 25 மண்டலங்கள்ல வந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. உங்களுக்கு மாவட்ட வாரியா வந்து வேக்கன்சியுமே வந்து உங்களுக்கு இருக்கு. மொத்த வேக்கன்சிய பொறுத்தவரைக்கும் 3274 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. டிரைவர் கம் கண்டக்டர் கேட்டகரில வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. இதுக்கு கல்வி தகுதினா நீங்க 10th பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 21 ஏப்ரல்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். 45 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சாலை போக்குவரத்து நிறுவனத்தில தான் வந்து பாருங்க, உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. உங்களுக்கே வந்து பாருங்க டிஎன்எஸ்டிசிலருந்து 8 போக்குவரத்து கழகங்கள்ல வந்து பாருங்க 25 மண்டலங்கள்ல வந்து உங்களுக்கான வேக்கன்சி வந்து நாங்க ஃபில் பண்ண போறோம் அப்படிங்கிற மாரி வந்து இங்க உங்களுக்கு அஃபிஷியலா குடுத்துருக்காங்க. இதுதான் வந்து உங்களுக்கு ஷார்ட் நோட்டீஸு. இங்க வந்து பாருங்க 8 போக்குவரத்து கழகத்தோட பெயருமே வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது மாநகர போக்குவரத்து கழகம் சென்னை, அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து விழுப்புரம், உங்களுக்கு கும்பகோணம், சேலம், கோவை, மதுரை, திருநெல்வேலி இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 8 போக்குவரத்து கழகங்களோட பெயர்கள். இதிலேயே வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு பதவியின் பெயரை பொறுத்தவரைக்கும் ஓட்டுநர் உடன் நடத்துனர்னு குடுத்துருக்காங்க. அதாவது டிரைவர் கம் கண்டக்டர்னு சொல்லுவோம். இதுல வந்து டிரைவிங்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாரி வந்து கண்டக்டர் ஒர்க் பத்தியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருந்தா கூட நீங்க அப்ளை பண்ண முடியாது. 2மே உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி பணியிடத்த பொறுத்தவரைக்கும் பாருங்க, மொத்தமா வந்து 3274 வேக்கன்சி உங்களுக்கு வந்திருக்கு. அது வந்து பார்த்தோன்னா, அந்த 8 போக்குவரத்து கழகங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து 25 மண்டலங்கள் வந்து இருக்கு. அந்த 25 மண்டலங்களையும் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு மாவட்டம் வந்து குடுத்துருக்காங்க. இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது இதுல விழுப்புரம் மண்டலத்துல நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, அதுல விழுப்புரம், வேலூர், காஞ்சிபுரம், கடலூர், திருவண்ணாமலை வந்து வரும். அதுக்கு வந்து பாருங்க ஒரு 322 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அதே மாரி கும்பகோணம்ல நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, அதுல கும்பகோணம், நாகப்பட்டினம், திருச்சி, காரைக்குடி, புதுக்கோட்டை, கரூர் இதெல்லாம் வந்து வரும். 756 வேக்கன்சி இருக்கு. இது மாரி உங்களுக்கு வந்து சேலம்க்கு வந்து சேலம், தர்மபுரி வந்து குடுத்துருக்காங்க. இது மாரி வந்து உங்களுக்கு மண்டல வாரியா வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து அந்தந்த இதுக்கு வந்து வேக்கன்சி வந்து இங்க தனித்தனியா குடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. குறைந்தபட்சம் வந்து உங்களுக்கு வயத பொறுத்தவரைக்கும் 24 வயசு வந்து உங்களுக்கு பூர்த்தி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி வந்து அதிகபட்ச வயதுனா, பொது பிரிவா இருந்தா 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே நீங்க பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டியா இருந்தா 45 வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. கல்வி தகுதிய பொறுத்தவரைக்கும் நீங்க 10ஆம் வகுப்பு வந்து நீங்க தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழ் வந்து நல்லா எழுத, படிக்க, பேசலாம் நல்லா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. முக்கிய தகுதிகள் குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் வந்து நீங்க வச்சிருக்கணும். அதாவது ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசென்ஸ் வந்து நீங்க வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம குறைந்தபட்சம் ஒரு 18 மாதங்கள் கனரக வாகன ஓட்டிய வந்து அனுபவம் வந்து உங்களுக்கு இருக்கணும். முதலுதவி சான்றுமே நீங்க வச்சிருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் எய்டுக்கான சர்டிஃபிகேட்டுமே நீங்க வச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. உயரம், எடை வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது உயரம் பொறுத்தவரைக்கும் 160 சென்டிமீட்டர் இருக்கணும். எடை வந்து பாருங்க 50 கிலோ வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. உடற்தகுதியுமே குடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கண் பார்வை வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும். அதே மாரி வந்து உங்களுக்கு அங்க குறைபாடுகள்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதே மாரி வந்து சாலை போக்குவரத்து நிறுவனம் மூலம் ஓட்டுநர் பயிற்சி தேர்ச்சி பெற்றவர்களுக்கு குறைந்தபட்சம் வயது 24 மற்றும் 18 மாதங்கள் முன் அனுபவம் வந்து நிபந்தனைகள் வந்து பார்த்தோன்னா இதுக்கு கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இதுல நீங்க சாலை போக்குவரத்து நிறுவனத்து மூலமா நீங்க ஓட்டுநர் பயிற்சிலாம் பெற்றிருக்கீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து வயது வரம்பும் பொருந்தாது. 18 மாதங்கள் முன் அனுபவம் தேவையில்ல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுல ஃபீஸ பொறுத்தவரைக்கும் பாருங்க, எஸ்சி, எஸ்டிக்கு வந்து ரூ. 590 வந்து ஃபீஸு. மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து ரூ. 1180 வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும். அந்த ஃபீஸ வந்து பாருங்க, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. arasubus.tn.gov.in இந்த வெப்சைட்ல போய் நீங்க வந்து ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ணிக்கலாம். அதே மாரி உங்களுக்கு எப்படி வந்து செலக்ஷன் இருக்குன்னா, விண்ணப்பதாரர் முறையே எழுத்துத் தேர்வு, செய்முறை தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு வச்சு தான் உங்களுக்கு வந்து இதுல ஷார்ட் லிஸ்ட் பண்ண போறாங்க. அதாவது எழுத்துத் தேர்வு இருக்கும். அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அந்த டிரைவிங்க்கான டெஸ்ட் வந்து உங்களுக்கு செய்முறை தேர்வு, அதாவது பிராக்டிகல் டெஸ்ட் மாரி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நேர்முக தேர்வு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த காரணத்த கொண்டும் உங்களுக்கு வந்து திருப்பி வந்து தரமாட்டாங்க. அதையுமே இங்க சொல்லியிருக்காங்க. அதே மாரி வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து இதுல ஆன்லைன் அப்ளிகேஷன் 21 மார்ச் அன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்க 21 ஏப்ரல் தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். இதுல இன்னும் டீடைலான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரிலீஸ் ஆனதுமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். இதுல வந்து உங்களுக்கு ஷார்ட் நோட்டீஸா வந்து உங்களுக்கு இதுல டீடைல்ஸ் எல்லாமே குடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேற ஏதாவது விவரங்கள் தெரியணும் அப்படின்னா, arasubus.tn.gov.in இந்த வெப்சைட்ல போய் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாரி உங்களுக்கு நேர்முக தேர்வு நடைபெறும் இடம் எல்லாமே வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வெப்சைட்ல தான் நாங்க வந்து இதுல வந்து தெரிவிப்போம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சைட்ல போய் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.